நாட்டில் பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே தலைவர்களே விரும்புறது இல்ல. எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. 40 பக்கம் ரூல் நோட் ஒன்று வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே, இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது, கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த 200 பேச்சாளர்கள் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க. பண்றது மானங்கெட்ட தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு. நாம என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன கேட்கறாங்க? எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அது அறிவு திருவிழால அவங்கள விமர்சிச்சு பேசிட்டோன்னு கோபம் வேற. எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அதனால அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720, 1200க்கு 1720. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். அது போலத்தான் அறிவு திருவிழால கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள். அப்படியா? அப்படித்தான். பெட்ரோல் விலை ஏறத பத்தி கவலைப்படுறியா இல்லையா? கோட்டர் விலை ஏறும். 130 ரூபா. எம்எல்ஏ கேளுங்க எவ்வளவு வேதனையா சொல்றாங்க. யூசந்திரா கிளாஸ் எவ்வளவுனா 7 ரூபாய். நம்ம ஆட்சியில 3 ரூபாய் கொடுத்தாங்க. நோ ப்ராப்ளம். ஆபாயில் எவ்வளவுனா 50 ரூபாயா? ஹார்ட் அட்டாக்கே வருதுப்பா. 50 ரூபாய் ஆபாயில. 5 ரூபா 10 ரூபா கமிஷன் அது கொடு. என்னன்னா இந்த ஆட்சியில சரக்கு கூட அடிக்க முடியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம தொடர்ந்து திருமாவர்களை குறித்து அவதூறா பேசுறோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகள் பொங்குனானுங்க. பாலிமர் திருமாவுக்கு பின்னாடியே திரிகிறாங்க கேமரா தூக்கிட்டு அப்படின்ட்டு பாலிமர் ஊடகத்தை நாங்க கொளுத்துவோம் அப்படின்னு மிரட்டுனானுங்க. இவ்வளவு தூரம் பண்ண இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியம் திராணி அப்படின்றதெல்லாம் துளியல கூட இல்ல. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஏன்னா இவங்க எப்போதுமே அடிமை கட்சி தான். திருமாவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகளா இருக்கட்டும், பூரா பேருமே அடிமைத்தனமா திமுகவுக்கு விலை போயிட்டானுங்க. எங்க எவனாவது ஒருத்தன் தைரியம் இருந்ததுன்னா நீ இவர் KN நேரு எதிர்த்து ஒரு வார்த்தை, ஒரு ட்வீட்ல ஒரு பதிவோ இல்ல ஒரு காணொலி எடுத்தோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி KN நேருடைய வீட்டை போய் முற்றுகையிடுங்கடா பாப்போம். உங்களுக்கு எல்லாம் அந்த தைரியம் இருக்காது. சோத்துக்கு பிச்சை எடுக்கணும்,
பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொறி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணை சோறுதான். எஸ்ஐஆர் கூடாது, அதை இங்கே நடைமுறைப்படுத்த கூடாது. உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது. பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார். இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்கார்வா. இத பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல. முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் ஃபிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்க. எவனுக்காவது நெஞ்சில தைரியம் இருந்தா இதுல கை வைக்கலாம். வெச்சவன் தலைய சீவி இதுலயே கடத்தி மாலைய போட்டு. யாராவது நார்த் இந்தியால இருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்துல முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார். அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன். என்ன அவமானப்படுத்துறார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. திமுகவினுடைய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது? பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம். ஏன் அப்படி புழுகி பள்ளி பிறந்தவன? ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி எனக்கு திமுக கேட்கிறாங்க. டெபினிஷன் கொடுக்கட்டும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியால பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க, குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த 10 வருஷத்துல. அவங்க 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. யோசிராபுலா